வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்க கூட எல்லார் கூடயும் ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன். நான் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணி இந்த தடவ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். மே 24ஆம் தேதி நான் போய் எக்ஸாம் எழுத போனேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, காலையில ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் வச்சிருந்தாங்க. ஸோ, அப்போ வந்து நம்ம பேக் இல்லாம நம்ம போக முடியாது. மார்னிங் அப்போ மதிய சாப்பாடு இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ, மார்னிங் பேக்லாம் எடுத்துட்டு தான் நான் போயிருந்தேன். அங்க பேக் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து அலாட்மெண்ட் குடுத்துருந்தாங்க. அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா, கேமரா இருக்கு. ஆனா கேமரா எதுக்கு இருக்குன்னே தெரியாம அங்க ஒரு கேமரா இருந்தது. கேமரா வந்து லாங்ல வச்சிருக்காங்க. ஆனா அதோட பக்கத்துல வந்து கேமரா பக்கத்துல வந்து எந்த பெஞ்சுமே குடுத்து அங்க வந்து பேக் வைக்க சொல்லியிருந்தா கூட பரவால்ல. அவங்க வந்து ரொம்ப லாங்ல கொண்டுட்டு போய் பேக் வைக்க சொல்லி அந்த அலாட்மெண்ட் அப்படி இருந்தது. பேக் வச்சுட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு, போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்க்கும்போது, என்னோட பணத்த வந்து காணோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிச்சுட்டு, மதியம் சாப்பிடுறதுக்காக நான் வந்து பணத்த எடுத்து பார்க்கும்போது, என்னோட பணம் இல்ல. நான் வந்து ரூ. 1000 பணம் அதில வச்சிருந்தேன். 5 ரூ. 200 நோட்டா நான் வச்சிருந்தேன். அந்த பணத்த வந்து எனக்கு காணோம். எனக்கு பதட்டமா ஆயிடுச்சு. பணத்த காணோம் அப்டின்னோன பதட்டமாயிடுச்சு. என்னோட மொபைல் வந்து நான் புக் எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த புக்குக்குள்ளயே என்னோட மொபைல் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சுட்டேன். சப்போஸ் எனக்கு மொபைலும் தொலைஞ்சிருந்தா நான் என்ன ஆகுறது எனக்கு? ஒரு எக்ஸாம் டைம்ல நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த டைம்ல போய் எப்படி அடுத்த எக்ஸாம் எழுத முடியும்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்துட்டு வரும்போதே தலையெல்லாம் சுத்திருச்சு. இப்ப செகண்ட் பேப்பருக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? ஸோ உடனே நான் போய் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அவங்க ரொம்ப லெத்தாலஜிக்கலா நாங்க வந்து "நீங்க நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்து சிசிடிவி கேமராவ செக் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த நேரத்தில நம்ம எதுவும் ஆர்க்யூ பண்ணி நம்ம இன்னும் ரொம்ப ப்ரெஷர் ஆக வேணாம்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துலேருந்து வெளியில வந்துட்டேன். திரும்ப சாப்பிடவும் இல்ல. திரும்ப செகண்ட் பேப்பர் எழுதுறதுக்காக நான் உள்ள செக்கிங் போகும்போது நான் அந்த போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். என்னோட பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோனே, அவங்க போய் அத மூவ் பண்ணி அந்த சிசிடிவி கேமரா வந்து பார்க்கறதுக்காக என்ன கூட்டிட்டு போனாங்க. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு. நான் வந்து சிசிடிவி கேமராவ போய் பார்த்துட்டுருக்கேன். சிசிடிவி கேமரால பார்க்கும்போது, அப்பதான் சொன்னேன், இந்த கேமரா எதுக்கு தான் இருக்குன்னே தெரியாம ஒரு கேமரா வச்சிருந்தாங்க. நான் வந்து அதில அவங்க நான் பேக் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5, 6 பேர் வந்து பக்கத்தில நிக்கிறாங்க. அவங்க வந்து என் பேக்ல தான் கைய விட்டு எடுக்குறாங்களா? இல்ல அவங்க பேக்ல ஹால் டிக்கெட் இந்த மாரி எடுக்குறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. எனக்கு வந்து இதில நான் என்ன கேட்குறேன்னா, பணம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. நான் வந்து அக்கவுண்ட்ல என்னோட ஜிபேல பணம் வச்சிருந்தேன். ஸோ யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுத வரவங்க இப்படி ஒரு பணம் திருட்டுல ஈடுபடுறாங்களா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. அந்த நேரத்தில என்னோட மனநிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. பணத்துக்காக இல்லனாலும், அந்த நம்ம அந்த எக்ஸாம் டைம்ல நம்மள இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குனதுக்காகவாது, அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நான் நெனச்சுட்டுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு யார் போனாலும், உங்களோட பேக் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. சிசிடிவி கேமரா எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அதுக்கு நேரா கொண்டு போய் வைங்க. இல்லன்னா நீங்க கூட யாருக்காவது ஹெல்ப் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட பேக்க குடுத்துட்டு போங்க. என்னோட இந்த யுபிஎஸ்சியோட வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால திரும்ப போய் எக்ஸாம் எப்படி எழுத போறது? யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறது. போலாமா? வேண்டாமா? இல்ல அடுத்த எக்ஸாம்லாம் எழுதலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாரி நான் ரொம்ப திணறி போயிருந்தேன். ஏன்னா, என்ட்ட காசு இல்ல. என் அக்கவுண்ட்ல இருந்த பணம் தான். பஸ்ஸுக்கே என்ட்ட பணம் இல்ல. அதுக்கப்புறம் நான் அந்த கார் புக் பண்ணி, அதில அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா பணம் குடுத்து நான் பணம் வாங்கி நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஸோ நீங்கலாம் எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாருமே உங்களோட பேக் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க.